ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்பவே அழகாக புதினா வளர்ந்துருக்கு. இன்றைக்கி நம்ம இதை அறுவடை செஞ்சு ஒரு சூப்பரான ரெசிபி ஆலு பராத்தாக்கு ஒரு சைட் டிஷ்ஷு புதினா வச்சு ஒன்று பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த புதினா வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டிலேயே சூப்பராக வளர்க்கலாம். அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஆலு பராத்தா. ஆலு பராத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன் டைம் ஹோட்டலில் சாப்பிட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஒன் டைம் வீட்டில் செஞ்சேன். ஓகே, இந்த டைம் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல ரெசிபியெல்லாம் அப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு பராத்தாக்கு நான் கோதுமை மாவு எடுத்துட்டேன். கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். அப்போது தான் நமக்கு கரெக்டான ஒரு பதம் தெரியும். ஓவராக ஊற்றிட்டா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு ரொம்ப திக்கலாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டாக வரணும். ரொம்ப நேரம் நம்ம பிசைஞ்சு சாஃப்டானதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இது ஒரு 3 விசில் விடலாம். இப்போ நமக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லா உருளைக்கிழங்கும் எடுத்துகிட்டு ஆற வச்சு தோல் உரிச்சிடலாம். தோல் உரித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா கட்டி இல்லாமல் மசிக்கணும். நல்லா ஆற விட்டு நம்ம கையால் மசிக்கிறதாலும் மசிச்சு விட்டுறலாம். இப்போ நமக்கு மசிச்ச உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதுமானது. எண்ணெய் சூடானது ஜீரகம் சேர்த்துருவோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக அந்த ஒரு வெங்காயத்தோட வாசம் வந்தால் போதும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்க்கலை, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயத்துலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கி அந்த ஸ்மெல் போகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சோம்பு தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது இதில் உள்ள மசாலா ஸ்மெல்லு போகணும். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நமக்கு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசிச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதாவது அதில் உள்ள இந்த எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும்.
உருளைக்கிழங்கு அங்கங்கே திட்டு திட்டாக நிற்கக்கூடாது. எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுறலாம். இப்போ நமக்கு ஆலு பராத்தா உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கத்து ஆறட்டும். சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நமக்கு சப்பாத்தி. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கதை பொறுத்து சப்பாத்தி சாஃப்டாக வரும். கொஞ்சமாக மாவு தூவி விட்டு இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் சின்னதாக வளர்த்துக்கலாம். வளர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ஆறி இருக்கு. நல்லா ஆற விட்டு ஒரு உருண்டை பிடிச்சி அதை நடுவில் வச்சிடலாம். இது மாதிரி நம்ம வளர்த்து வச்சுருக்க சப்பாத்தியில் அந்த ஓரத்தை லைட்டாக மடக்கி மடக்கி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஒரு ரவுண்டு வந்துடும். இது மாதிரி எல்லா ஓரத்தையும் எடுத்து ஒட்டிட்டு லாஸ்ட்டாக உள்ளதை எடுத்துடணும். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ஒட்டிடுச்சு. இப்போ இதை வளர்க்கலாம். வளர்க்கும் போது ரொம்ப அழுத்தி வளர்க்கக்கூடாது, லைட்டாக வளர்க்கணும். அப்போது தான் நமக்கு அந்த ஆலு பராத்தா வந்து நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒன்று சின்ன சின்ன டிப்ஸுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சூப்பரான ஒரு கரெக்ட் வரும். இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம வளர்த்து எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதை போட்டுடலாம். இது லைட்டாக திருப்பி விடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடுவோம். அப்போ தான் கருகாமலும் நமக்கு கரெக்டாக சப்பாத்தி வெந்தும் கரெக்டாக வரும். இப்போ நமக்கு லைட்டாக வெந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. லைட்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்து இது மாதிரி லைட்டாக திருப்பி விடணும். இப்போ நமக்கு உப்பி நல்லாவே வந்திருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம பிசைகிறத பொறுத்தும் நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறத பொறுத்தும் நல்லா ஆலு பராத்தா உப்பி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நம்ம சொல்கிற ஒரு டிப்பையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புதினா ரெசிபி பண்ணலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த புதினாவை எடுத்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி இது மாதிரி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே 2 கரண்டி கெட்டியான தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா சட்னி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆலு பராத்தாக்கு கரெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சூப்பரான இந்த ஆலு பராத்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. பாய்.